கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவு, நுண்ணறிவு விடயங்களை அறிந்து கொள்ள இன்றைய எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெட்ஸ் பகுதி, அதாவது 2023-24 ஆண்டு காலப்பகுதியில் நடந்திருக்கின்ற வினா பேப்பரில் மெட்ஸ் பகுதிகளுக்குரிய தான் நாங்கள் இங்கே விளக்கமாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். சரி, இப்போ பாருங்க, இதில் நாம 11-12வது வினாவிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வினா ஒரு வரைவுக்குரிய வினா. இது தொடர்ச்சியாக உங்களுடைய பரீட்சைகள்ல வரும். நீங்க 2 புள்ளிகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம வினாவுக்குள்ள போவோம். 11, 12 ஆகிய வினாக்கள் பின்வரும் தலைப்புகளை அடிப்படையாக கொண்டவை. ஒரு குறித்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சியினை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் 2000ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து அதன் பின்னர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெற்றது. அப்ப 2000ஆம் ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிருக்குன்னா இங்க எலெக்ஷன் நடந்திருக்குது. அது பாத்தீங்கன்னா 2000, 2005, 2010, 2015, 2020 சொல்லி 5 அட்டவணைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஏபிசி எனும் 3 கட்சிகள் போட்டியிட்டன. அப்ப ஒவ்வொரு தேர்தலிலையும் ஏபிசி என்ற ஒரு 3 கட்சிகள் போட்டியிட்டு இருக்கிறாங்க. போட்டியில் யாதேனும் ஒரு கட்சி அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50லும் கூடுதலான வாக்குகளை பெற்றால் அக்கட்சி தனியொரு அரசாங்கத்தினை அமைக்க முடியும். அதேவேளை அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்தினை அமைப்பதற்கு 2 கட்சிகள் இணையும். 50% மேல வாக்கெடுத்தா தான் ஒரு கட்சி தனியே நின்று தங்களுடைய ஆட்சிகளை அமைக்க முடியும். அப்படி 50% மேல் எடுக்கலாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாது, ஆட்சிகளை அமைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப தொடர்ச்சியா வாசிப்போம். அமைப்பதற்கு 2 கட்சிகள் இணையும். கடந்த 5 தேர்தல்களில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை நிரல் வரைவில் 100,000க்கு தரப்பட்டிருக்குது. அப்ப ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றிருக்கின்ற வாக்குகளை இவங்க ஒரு சலாகை வரைவில் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த அட்டவணையை நீங்க நல்லபடியா அவதானிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல நாங்க 50% எடுக்க போறோம் இல்லையா? அப்ப முதலாவது பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி இங்க எண்ணிக்கைகள் தந்திருக்கிறாங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆண்டுகள் தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இதுல அரைவாசி என்று சொல்லி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 4 என்று நம்ம எடுக்கலாம் இல்லையா? 4க்கு மேல ஒரு கட்சி கூட வாக்குகள் பெற்றிருந்தால் நாங்க என்ன செய்யலாம், குறிப்பாக அந்த கட்சிகளை நாங்க தெரிவு செய்யலாம். இப்ப பாருங்க, 2000ஆம் ஆண்டுல பாருங்க, இதுல இப்ப நம்ம 1000 விடுங்களேன். இப்ப இதுல நீங்க 2, 3 கதைக்காங்களே சிம்பிளா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, இவங்க 2, அதாவது பாத்தீங்கன்னா இவங்க சி 2, பி 3, ஏ 4. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்க தனியான ஒரு ஆட்சி அமைக்க இயலாது. ஏன், இவங்க 2 பேரையும் கூட்டி பாருங்க. இப்ப ஒண்ட விட்டுட்டு மத்தத கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏ என்றதை எடுப்போம். ஏ பாத்தீங்கன்னா 4 இருக்குது. இவங்க 2 பேரையும் கூட்டுங்க பாப்போம். அப்ப 3, 3, 2, 5. அப்ப 5 பெருசா 4 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப இவங்க என்ன செய்யலாது, ஆளையால் மாறி மாறி என்ன செய்யலாது, தனி கட்சி அமைக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு 2000ஆம் ஆண்டு வராது. அதே போல 2005 பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும், இது அமைக்கவே இயலாதுன்னு சொல்லி 2 கட்சிகளும் சமனாக இருக்கிறதால இங்க எங்களுக்கு தனியாக அமைக்க இயலாது, பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்தது 2010ஆம் ஆண்டு அதே போலதான் இதுக்கும். இப்ப நீங்க 2 சலாகைய கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த சலாகை 5 இருக்குது. இதையும் கூட்டினீங்கன்னா 5 விட குறைவா வரணும். வந்தா தான் இது ஒரு தனி கட்சி ஒன்று அமைக்க முடியும். அப்ப பாருங்க, இது இவங்கள்ல 4 இருக்குது, இவங்கள்ல 2 இருக்குது. 4 2 6. அப்ப 5 தான் இங்க இருக்குது. அப்ப 6 இருக்கிறதால இவங்க தனி ஒரு கட்சி அமைக்க முடியாது. அப்படி நீங்க ஒவ்வொரு கட்சிகளையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியா 2020ஆம் ஆண்டு இதுகளை எடுத்து பாருங்க. இதுல பாருங்க, மொத்தமா 7 இருக்குது. இதுல இவங்க பாத்தீங்கன்னா 4, அடுத்தது பாத்தீங்கன்னா 2. அப்ப 4 2 6, இவங்க 7 1 கூட எடுத்திருக்கிறாங்க. ஆகவே 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு அரசியல் கட்சிகளை இவங்க அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 12வது வினா பகுதி. கட்சி சிக்கு எவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைத்தது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிக்கு இந்த ஆண்டுல கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைத்தது என்று கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் 2000ஆம் ஆண்டு, 2005, 2010, 2015, 2020. அப்ப எங்களுக்கு தெரியும் சி என்ற கூட இந்த கடைசியில வரசலாகை எங்களுக்கு தெரியும். வடிவா பாருங்க, இதுல நாங்க 2000ஆம் ஆண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், ஆக குறைவா இருக்குது.
2010, 2020 மூண்டையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்ப நாங்க பார்க்க போறது 2015 வருமா 2005 வருமா என்று சொல்லி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க இவங்க 2 பேரும் சமனாக இருக்கும்போது இவரை விட இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் கூட எடுத்திருக்கிறாங்க. ஆனால் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில பாருங்க இவரை விட கிட்டத்தட்ட பி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகமான வாக்குச்சாவடிகளை பெற்றிருக்கார். அப்ப எங்களுக்கு தெரியும் 2015 வராதுன்னு சொல்லி. ஆகவே கூடுதலான வாக்குகளை பெற்றிருப்பார் எந்த ஆண்டுல என்றால் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில. சரிதானே? அடுத்து வினா இலக்கம் 13. இதுவும் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினா பகுதி. இந்த நேரம், தூரம், வேகம் இது மூன்றையும் வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கட்டாயமான ஒரு வினா பகுதி வரும். இதை நீங்க கட்டாயம் செய்து கொள்ள வேணும். சரி, இப்ப பாருங்க இதை எப்படி செய்யலாம்னு பாருங்க. முதல்ல வினாவை வாசிட்டு எப்படி நாங்க சிம்பிளா செய்யலாம்ன்றதை பார்ப்போம். பாருங்க ஒரு 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் பிரபாத் ஓட்டப்பாதையில் தனது 90வது மீட்டரை கடந்து செல்லும் கணத்தில் முன்னால் இருக்கிறார். அக்கணத்தில் பிரபாத் 1 மீட்டர் பின்னால் இருந்த குமார் 2வதாக இருந்தார். பிரபாத் மணிக்கு 24 கிலோமீட்டர் சீரான கதியினை பேணியிருந்தால் போட்டியினை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிப்பதற்கு குமார் அடுத்த 11 மீட்டர் பேண வேண்டிய சீரான கதி யாதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க எங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க நல்லபடியாக அவதானிக்க வேண்டும். என்னென்றால் இங்க உங்களுக்கு தந்திருக்கிற கேள்வி மீட்டர்ல தந்திருக்குது. சரிதானே? அவருடைய தூரம் வந்து மீட்டர்ல தந்திருக்குது. கதி வந்து கிலோமீட்டர் ஹவர்ல தந்திருக்குது இல்லையா? அப்ப நீங்க இந்த 2யும் வச்சுக்கொண்டு தான் கொஞ்சம் யோசிக்க வேணும். அப்ப நாங்க எடுத்த உடனே கிலோமீட்டர்ல இருந்து யோசிச்சோம்னா எங்களுக்கு விடைகளை கண்டுபிடிக்கலாது. அப்ப நாங்க இதை முதல் என்ன செய்ய வேணும்? மீட்டருக்கு மாத்தி கொண்டு வர வேணும். அதுக்கு பிறகு நீங்க கன்வெர்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இது சார்ந்து ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் என் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். போய் அதையும் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது சிம்பிளா செய்யக்கூடிய மெத்தட் ஒன்று ஒரு அறிமுக பகுதி ஒன்று போட்டிருக்கிறேன். சரி, இதை எப்படி செய்யலாம்னு பாருங்க. பிரபாத் வந்து 90 மீட்டரினை கடந்து செல்கிற கணத்தில் குமார் வந்து 89 மீட்டர்ல இருப்பார். எங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க 100 மீட்டர் ஓட்ட போட்டி எடுத்தீங்கன்றால் அதுல 90 மீட்டர்ல பிரபாத் இருந்தார் என்றால் அவருக்கு 1 மீட்டர் தானே பின்னுக்கு நிற்கிறார் குமார். அப்ப இவர் 90 மீட்டர்ல நிற்பார். பிரபாத் 90 மீட்டர்ல நிற்பார். குமார் வந்து 89 மீட்டர்ல நிற்பார். ஆனா பிரபாத் எவ்வளவு வேகத்தில் ஓடுறார்? ஒரு மணித்தியாலத்திற்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறார். அவர் ஒரு மணித்தியாலத்துக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிடுவார். அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் என்று சொல்லி 24 கிலோமீட்டர் என்றால் எங்களுக்கு 24,000 மீட்டர் இருக்கும். அதுல 24 கிலோமீட்டர்லயும் 24,000 மீட்டர் இருக்குமே. எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமன் என்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வரும். அப்ப இங்க உங்களுக்கு கேள்வி வந்திருக்க இதுல மீட்டர்ல. அப்ப நாங்க மீட்டர் ஃபோர் செகண்டுக்கு இதை மாற்ற வேணும். அதைத்தான் நான் உங்களுக்கு இதுல சொல்லி இருக்கிறேன். பாருங்க, இதுல முதலாவது நாங்க பிரபாத்தினுடைய வேகம் மீட்டர் பர் செகண்டுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு வேகத்துல ஓடுறார்? 24 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறார். அப்ப 24 தர 1000. ஏன் நான் 1000 பெருக்கிறேன்? எங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர்ல 1000 1 கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்குது. ஸோ 24,000 நான் 1000 பெருக்கிறேன். அதே போல எங்களுக்கு தெரிய வேணும் மணித்தியாலத்தையும் நாங்க செகண்டுக்கு மாற்ற வேணும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்கும். அந்த 60 நிமிடங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட் இருக்கும். ஸோ நம்ம அதை பெருக்கி விட்டோம் 60 தர 60 பெருக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கு 3600 செகண்ட் என்று வரும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 24,000 கீழ் 3600 செகண்ட் வரும். இதை நீங்க இப்ப பிரிச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பிரபாத் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் ஓடுறாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பிரபாத் எவ்வளவு ஓடுறார்? ஒரு செகண்டுக்கு 6.67 மீட்டருக்கு ஓடுறார். ஒரு செகண்டுக்கு 6.6 மீட்டர் அவர் கடப்பார் ஒரு செகண்டுக்கு. இப்ப இந்த பிரபாத் வந்து 100 மீட்டரை எவ்வளவு போய் கடப்பார்? இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்ல ஓடுனார். ஒரு மீட்டரை 6.67 வந்து ஓடினார். ஒரு செகண்டுக்கு 6.67 மீட்டர்ல ஓடினார் என்றால் இவர் 100 மீட்டரை எத்தனை செகண்டுக்கு இவர் போய் கடப்பார்ன்றது எங்களுக்கு தெரிய வேணும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இவர் 100 மீட்டர் எத்தனை செகண்ட் கடப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த 100 நீங்க 6.67 வந்து பிரிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு செகண்ட் வரும். அப்ப அவ்வளவு எத்தனை செகண்ட் வருது? 15 செகண்ட் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அப்ப நம்ம இதை சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இனி நாம குமாரை பத்தி பார்க்க வேணும். இப்ப பாருங்க குமார் 89 மீட்டர்ல இருக்கிறார். அவர் வந்து 11 மீட்டர் அவர் ஓட வேணும். இவர் 89 மீட்டர் தான் இருக்கிறார். அப்ப அவரை சேர்ந்து முடிக்கிறதுக்கு 11 மீட்டருக்கு ஓட வேணும். அப்ப இப்ப பாருங்க இப்ப தொடர்ச்சி அப்படி சொல்லியிருக்கேன் என்றால் எனவே குமார் 100 மீட்டரை கடக்க 15 செகண்டில் 11 மீட்டர் ஓட வேணும். ஏன்? இவரோட சேர்ந்து ஓட வேணும். அப்ப அவர் 100 மீட்டர்ல 15 செகண்ட் ஓடி முடிச்சிருவார். அப்ப இவர் என்ன செய்ய போறார்? 15 செகண்ட்ல ஓட வேணும். ஓடுனா தான் 2 பேரும் சேமா போய் முடிக்கலாம். அப்ப இப்ப நம்ம குமாரை பார்க்க வேணும் எவ்வளவுல இவர் ஓட போறாருன்றது. அப்ப குமாரனுடைய வேகத்தை நாங்க இப்ப கால்குலேட் பண்ண வேணும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 11 மீட்டர் இருக்குது, 15 செகண்ட் இருக்குது இல்லையா மொத்தமா? அப்ப நீங்க அந்த இவர் ஓடுற 11 மீட்டரை இவர் போய் முடிக்கிற அந்த 15 செகண்டால பிரிச்சு விட்டீங்க என்றால் எங்களுக்கு என்ன செய்யும் சொல்லி சொன்னால் இந்த குமாரனுடைய வேகம் எங்களுக்கு வரும் இல்லையா? அப்ப குமாரனுடைய வேகத்தை நீங்க என்ன செய்யலாம்? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து பிள்ளைகள் ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட்டை நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. அப்ப எவ்வளவு மீட்டர்ல வருவார்?
0.733 மீட்டர் செகண்ட்ல வந்து இவர் என்ன செய்வார், வேகத்துல ஓட வேணும். அவரை வந்து முந்துரன்னு சொல்லி சொன்னார். இனி நாங்க என்ன செய்ய போறோம், இதை வந்து நாங்க என்ன செய்யறோம்னால் கிலோமீட்டர் ஃபர் ஹவருக்கு மாற்றி விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் வந்து இவருக்கு 2.67 கிலோமீட்டர் ஃபர் ஹவர்ல வந்து இவர் என்ன செய்வார், அவரோட சேர்ந்து ஓடி முடிப்பார். அப்ப இவர் 24 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவார். இவர் எக்ஸ்ட்ரா வந்து 2.64 மீட்டர்ல இவர் ஓட போறார். அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 26.64 கிலோமீட்டர்ல இவர் தன்னுடைய ஓட்டப்பாதைகளை முடிப்பார். ஆகவே சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா 26.4 கிலோமீட்டர் ஃபர் ஹவர் என்று சொல்லி வரும். வினா இலக்கம் 14. இது ஒரு நேரம் தொடர்பான வினா பகுதி. இதுவும் கட்டாயம் உங்களுடைய பரீட்சைக்கு தொடர்ச்சியாக வரும். எங்களுக்கு தெரியும் ஒரு 15 அலகுகள் மெட்ஸ் பகுதி தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். அதில் இருந்தால் உங்களுக்கு வினாக்கள் வரும். அது அவ்வளோத்தையும் நீங்கள் முழுமையாக படித்தாலே சிம்பிளாக எங்களுக்கு கணக்கு பகுதிகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க 14வது வினா, நீர் சேகரிக்கும் ஒரு தொட்டிக்கு 2 திருகுபிடிகளின் மூலம் நீர் கிடைக்கிறது. அப்ப 2 திருகுபிடி மூலம் ஒரு தொட்டிக்கு நீர் கிடைக்குதா. அதுல ஒரு திருகுபிடி ஒன்று தனியே தொட்டியில் நீரை நிரப்புவதற்கு 1 மணித்தியாலம் எடுக்குது. அப்போ ஒரு திருகுபிடியின் மூலம் நீரை நிரப்புறதுக்கு 1 மணித்தியாலம் தேவைப்படுது. திருகுபிடி 2 தனியே தொட்டியினை நீரை நிரப்புவதற்கு 2 மணித்தியாலம் எடுக்கிறது. அப்ப திருகுபிடி 2 தனியா அந்த தொட்டியை நிரப்பணும் என்றால் அவருக்கு 2 மணித்தியாலம் தேவைப்படுகிறது. இரு திருகுபடிகளும் ஒரே நேரத்தில் அதாவது திறக்கப்பட்டால் தொட்டியில் நீரை நிரப்புவதற்கு இவ்வளவு நேரம் எடுக்கும். அப்ப இவர் தனியா நிரப்பினார் என்றால் 1 மணித்தியாலம், திருகுபடி 1 தனியா நிரப்பினால் 1 மணித்தியாலம், திருகுபடி 2 தனியா நிரப்பினால் அவருக்கு 2 மணித்தியாலம் செல்லும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொட்டியை நிரப்பினாங்க என்றால் எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றதான் இங்க உங்களுக்கு தந்திருக்கிற வினா பகுதியாக இருக்குது. இப்ப எங்களுக்கு தரவுகள் கொஞ்சம் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இல்லையா. திருகுபடி 1 வந்து பாத்தீங்கன்னா 1 மணித்தியாலத்தில் தொட்டியை நிரப்புது. திருகுபடி 2 மணித்தியாலத்தில் தொட்டியை நிரப்புது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் நீர் நிரப்புற வேகத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணும் எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப 1 மணித்தியாலத்துக்கு ஒரு தொட்டி வந்து பாத்தீங்கன்னா 1/1, அதாவது ஒரு மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை என்ன செய்யுது, அந்த தொட்டியை ஃபுல்லா நிரப்பி முடிக்குது. திருகுபடி 2 வந்து பாத்தீங்கன்னா 2 மணித்தியாலத்துக்கு ஒரு தொட்டியை நிரப்புது. அப்ப 1/2 எடுக்கலாம். அப்ப 0.5, அதாவது அரைவாசி தொட்டியை நிரப்பும். இப்ப திருகுபடி 1 ஒரு தொட்டியை நிரப்புற அளவு இவர் வந்து திருகுபடி 2 அரை தொட்டி தான் நிரப்பும். அப்படித்தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப எங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இரு தொட்டிகளுக்கும் இணைந்த வேகம் எவ்வளவுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இரு திருகுபடிகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்படும் போது எப்படி நாங்க அதனுடைய வேகத்தை கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. அப்ப இது முதலாவது திருகுபடி, 2வது திருகுபடியை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் கூட்ட போறோம். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணித்தியாலம் தேவைப்படும். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 மணித்தியாலம் தேவைப்படும். அப்ப எங்களுக்கு மொத்தமாக வந்து 1.5 மணித்தியாலம் எங்களுக்கு மொத்தமாக தேவைப்படுது. அப்ப முழு தொட்டியினை நிரப்புவதற்கான நேரம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் டோட்டலா இருக்கின்ற அந்த நேரத்தின் அளவின் கீழே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அளவை போட்டு பிரிச்சு விட்டோம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் வந்து 0.64 என்று சொல்லி வரும். அப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம்னா நிமிடத்துக்கு மாத்த போறோம். இப்ப 0.67 என்று வந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மணித்தியாலத்துல வந்திருக்கும். நாங்கள் அதை நிமிடத்துக்கு மாத்தினா 60ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 40 நிமிடங்கள் என்று சொல்லி கிடைக்கும். அப்ப 2 திருகுபடியும் சேர்த்து அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எங்களுக்கு 40 நிமிடங்கள் எங்களுக்கு செலவாகும் என்று சொல்லியிருக்கு. அடுத்தது வினா இலக்கம் 15. பாருங்க இந்த வினாவை வாய்ச்சிங்கன்னா சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வயது சார்ந்த ஒரு கணக்குண்டு. பாருங்க 2000ஆம் ஆண்டில் அக்ரமின் தந்தையின் வயது அக்ரமின் வயதின் 4 மடங்காக இருந்தது. அக்ரம் 1960ஆம் ஆண்டில் பிறந்தால் அவ்வாண்டில் அக்ரமின் தந்தையின் வயது அக்ரமின் வயதின் 2 மடங்காக இருந்தது. இப்ப அதாவது இவர் பிறந்ததனுடைய இப்ப ஆண்டுகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விளங்குதானே. அப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் விடையை கண்டுபிடிக்க போறோம். இது நாங்க காண்றதுக்கு ஒரு சின்ன இலகுவான வழி ஒன்று இருக்குது பாருங்க. எப்படி என்றால் இப்ப எங்களுக்கு அக்ரம் பிறந்த ஆண்டு தெரியும் 1960. ஆனா அவரோட தந்தை பிறந்த ஆண்டு எங்களுக்கு தெரியாது. நாங்க தந்தை பிறந்த ஆண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா சிம்பிளா இதுக்கு விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க அக்ரம் 1990ஆம் ஆண்டு பிறந்திருந்தால் இவர் 2000 ஆண்டுல இவர் வயது எவ்வளவு இருந்திருக்கும், 10 வயதா இருந்திருக்கும். பாருங்க 1990ஆம் ஆண்டு பிறந்திருந்தால் 2000ஆம் ஆண்டுல அவர் வயது எப்படி இருந்திருக்கும், 10 வயதா இருந்திருக்கும். அப்ப அந்த 10 வயது என்று சொல்லும் போது அக்கிரமிட தந்தை வயது 4 மடங்குக்கு இருந்தது. அப்ப அந்த 10 நீங்க 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 40 வயது. அப்ப 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில அக்கிரமிட வயது 10, அவருடைய தந்தையின் வயது வந்து 40ஆக இருந்திருக்கும். இப்ப நம்ம சிம்பிளா அவரோட தந்தையோட வயதை கண்டுபிடிக்கலாம். எப்படி
இப்ப 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில அவர வயது வந்து 40. அப்ப நம்ம 2000லிருந்து 40 கழிச்சிட்டோம்னால் 1960ஆம் ஆண்டு. அப்ப எங்களுக்கு தெரியும் அக்ரம் பிறந்த ஆண்டு 1990. அக்ரமுடைய தந்தை பிறந்த ஆண்டு 1960. இப்ப நம்ம 2 பேரும் பிறந்த ஆண்டுகள கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 2010ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் ஒப்பிட்டு கொண்டு வந்தோம்னா, சரி 2 மடங்கா இருக்குதான்னு சொல்லி. இப்ப பாருங்க அக்ரம் 2010ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அக்ரம் வந்து 2010ஆம் ஆண்டுல 1990ஆம் ஆண்டு பிறந்ததால 2010லேருந்து 1990 கழிச்சு விட்டீங்கன்னா 20 வயது வரும் அக்ரமுக்கு. இப்ப 2010ஆம் ஆண்டுல. தந்தையில வயது வந்து 1960ஆம் ஆண்டு தானே பிறந்தவர். அப்ப 2010லேருந்து 1960 கழிச்சீங்கன்னா 50 வரும். அப்ப 20க்கும் 50க்கும் இடையிலான வித்தியாசம் 2 மடங்கு இல்ல. ஆகவே 2010 வராது. அதே போல 2013ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2013லேருந்து 1990 கழிச்சீங்கன்னா 23 வரும். அதே போல தந்தையர் வயது வந்து 1960 கழிச்சீங்கன்னா 2013லேருந்து 53 வரும். அப்ப அது 2க்கும் இடையிலான 2 மடங்கு இருக்குமா? 2 மடங்கு இருக்காது. ஆகவே 2013 வராது. 2018 கழிச்சு பார்த்தீங்கன்னா அக்ரமுக்கு 28 வயதும் 2018ஆம் ஆண்டுல தந்தையர வயது வந்து 58 இருக்கும். அப்ப அது 2க்கும் 2 மடங்கு வருமா? வராது. ஆகவே அந்த விடையும் வராது. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்றால் அக்ரமுட வயது 30 வயதா இருக்கும். தந்தையர வயது 60 வயதா இருக்கும். அப்ப 30க்கும் 20க்கும் 2 மடங்கு இருக்குது. ஆகவே 2020 தான் என்ன செய்ய போகுது என்று சொன்னால் எங்களுக்கு சரியான ஒரு விடையாக வந்து எங்களுக்கு இங்க அமைய போகுது. வீடியோவை முழுமையா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இதனுடைய மிச்ச பகுதிகள அடுத்தடுத்த வீடியோவுல நாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி.